நம்மள பலருமே நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரவங்களோட நல்லா பேசி பழகுறவங்களா தான் இருப்போம். அப்படி பக்கத்து வீட்டுக்காரவங்களா இருந்த ஒருத்தவங்க ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெயின் நாட்டில் வடக்குப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் சாண்டாண்டர். இங்கே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் 2019ஆம் வருஷம் கார்மென் மெரினோன்ற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்களோட வயசு 64. இவங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பலருக்கும் இவங்களை ரொம்ப நல்லா தெரியும். இவங்களுக்கு நல்லா குக் பண்ணவும் தெரியுன்றனால இவங்க அடிக்கடி சமைக்கிற ஃபுட்டை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மற்றும் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு பலருக்கும் ஷேர் பண்ணுற பழக்கம் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ கேர்மேனை இந்த பில்டிங்கில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவங்களோட நெக்ஸ்ட் டோர் நெய்பராக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பேர் மேரி கேர்மன். இவங்களும் கேர்மன் மெரினோவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. பல நேரங்களில் கேர்மன் சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு ஷேர் மேரிக்கும் கண்டிப்பாக வந்துடும். 2019ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு நாள் வழக்கம் போல் ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மெரினோ. அதில் கொஞ்சத்தை ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற மேரிக்கும் கொடுக்க போயிருக்காங்க. நேராக மேரியோட கதவை போய் தட்டுறாங்க. ஆஸ் யூசுவல் மேரியும் கதவு வந்து திறக்கிறாங்க. அப்போது வெளியே இருந்த மெரினோ கையில் ஒரு பிளேட்டில் அவங்க சமைச்ச ஃபுட்டும் அதுக்கு கீழே ஒரு பெரிய பாக்ஸும் இருந்திருக்கு. அதையும் கவனிச்சிருக்கிறாங்க மேரி. ஃபுட்டை கொடுத்துட்டு மெரினோ எதுவும் பேசாமல் அங்கேயே தாங்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த மேரி என்ன ஆச்சுன்னு கேட்கும். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு இன்றைக்கி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க. இப்போன்னு பார்த்து என்னோடய பர்த்டேக்காக என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சில செக்ஸ் டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை என்னோடய ரிலேஷன் பார்த்தா ரொம்பவும் அவமானமாக போயிடும். ஸோ அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இங்கேயே வச்சிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதை கேட்டு மேரி சிரித்தாலும் இதில் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தானேன்னு அந்த பாக்ஸை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ண மெரினோ பலமுறை சோரியும் சொல்லியிருக்காங்க. பட் மேரி அதை பெருசாகவே எடுத்துக்கல. மெரினோ போன உடனே அந்த பாக்ஸை அவங்களோட கிச்சனில் உள்ள ஒரு செல்ஃபோட டாப்பில் வச்சுருக்காங்க. இது நடந்து சில நாட்கள் ஆகின நிலையில் அந்த பொட்டியை மெரினோவும் கேட்கல, அங்கே வச்சதை மேரியும் மறந்து போயிடுறாங்க. 1 வாரம் 2 வாரம் 1 மாதம்னு 2 மாதம்னு நாட்கள் ஓடிட்டே இருக்குது. ஆனால் மெரினோ அந்த பெட்டியை வாங்க வரவே இல்லை. இது மேரிக்கு பெரிய உறுத்தலாலாம் இல்லை. மெரினோ இந்த பெட்டியை திரும்ப கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கதா தான் மேரி நினச்சாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருப்போம், அப்பவும் மெரினோ கேட்கலன்னா நம்மளே அந்த பொட்டியை குப்பையில் தூக்கி போட்டலாம்னு நினச்சிருக்காங்க மேரி. அதுக்கப்புறம் அவங்களுமே அதை மறந்துடுறாங்க. இடையில அதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி கூட அவங்க பார்க்கல. இப்படி போயிட்டு இருக்கும்போது 2019 செப்டம்பர் மந்தில் மேரியோட கிச்சனில் இருந்து லைட்டாக ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் சிங்க்ல இருந்து தான் ஸ்மெல் வருது போலன்னு அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுறாங்க மேரி. ஆனால் 3வது நாள் 4வது நாள் ஆகும்போதெல்லாம் அந்த ஸ்மெல் தாங்க முடியாத அளவு ஹெவியாக வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்க கிச்சன் முழுக்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க மேரி. எல்லா இடத்தையும் தேடி இருக்காங்க. ஆனால் அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்துச்சு. அப்போ தான் லாஸ்ட்டாக மேலே உள்ள செல்ஃபில் இருந்து தான் அந்த ஸ்மெல் வருது போலன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மேலே அப்படி ஸ்மெல் வர்ற மாதிரி எந்த பொருளுமே வைக்கலையேன்னு யோசிக்கும் போது தான் பக்கத்து வீட்டு மெரினோ கொடுத்த பெட்டி இருக்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அண்ட் அதிலிருந்து தான் ஸ்மெல்லும் வருதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இதை கவனித்ததும் அப்படி என்ன அதில் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறாங்க மேரி. ரொம்ப டைட்டாக டேப் போட்டு சுத்தப்பட்டிருந்த அந்த பாக்ஸை சில நிமிடங்களில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்க்கும்போது அலுமினியம் ஃபாயில் கவரில் ஏதோ பெருசாக சுத்தப்பட்டு இருந்துருச்சு. அந்த பொட்டியை மெரினோ கொடுக்கும்போது இந்த மாதிரி எதுவும் சொல்லலை என்ற சந்தேகத்தோடு அந்த ஃபாயில் கவரை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க மேரி. கடைசியாக அதை பிரித்து பார்த்த மேரிக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்துச்சு. உள்ளே இருந்தது ஆல்மோஸ்ட் அழுகி போன நிலையில் ஒரு மனித தலை. இதை பார்க்க பயத்தில் அலறி போய் ஓடி போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க மேரி. உடனே போலீஸும் மிக விரைவாக ஸ்பாட்டுக்கு வராங்க.
போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் மெரினோ செஞ்ச ஒரு கொடூரமான செயல் வெளியே வருது. ஜீசஸ் மெரியா பராண்டா 67 வயசான இவர் மெரினோவோட பார்ட்னராக இருந்திருக்காரு. 2018ஆம் வருஷத்துலேருந்து மெரினோவும் பராண்டாவும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. பராண்டா ஒரு நல்ல வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகின ஒருத்தர். ஸோ பண விஷயத்தில் எந்த குறையும் இல்லை. இது இப்படி இருக்கப்ப 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பராண்டா திடீர்னு காணாமல் போயிடுறாரு. அவரோட ஃபேமிலிக்கு இவர் மெரினோ கூட தான் இருக்காருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். தொடர்ந்து ஒரு வாரமாக அவர்கிட்ட இருந்து எந்த தகவலோ கோல்ஸோ இல்லாதனால அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மெரினோவை தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கு மெரினோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பராண்டா எங்கே போனார்னு எனக்கு தெரியாதுன்னு, என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க மெரினோ. பட் அதை பராண்டாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா மெரினோவை பற்றி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கலை. அதுக்கு காரணங்களும் இருந்துச்சு. பராண்டாவோட உயிரில் அவர் இறந்து போன பிறகு தன்னோட சொத்தெல்லாம் மெரினோவை போய் சேரணும்னு உயிர் எழுதி வச்சிருந்தாரு பராண்டா. இதை கட்டாயப்படுத்தி எழுத வச்சது மெரினோவாக தான் இருக்கும்னு பராண்டாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பவும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பராண்டா கிட்ட இருந்து மெரினோ அடிக்கடி பணம் வாங்கிட்டு வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுன்றனால மெரினோ மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையே இல்லை. ஒரு மாதம் மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பராண்டாவோட ஃபேமிலி. போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பட் பராண்டா எங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒரே மிஸ்ட்ரியாக இருக்குது. இவர் உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்ல முடியலை. ஏன்னா இவர் எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியலை. அதே நேரம் இவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியலை. பிகாஸ் இவரோட பேங்க்கு ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் அமௌண்ட் ஒன்று கிரெடிட் ஆகும். அந்த பணத்தை மாதம் வித்ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. உண்மையிலேயே அது அவர் தான் எடுத்தாரு நிச்சயமாக சொல்ல முடியாது தான். இருந்தாலும் அவரோட கார்டில் இருந்து தான் அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கு. கார்டு தொலைஞ்சு போனதா அவர் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. ரூல் படி பார்க்கும்போது அவர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு. இதை வச்சு அவரோட உயிரோடு இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இப்படியே பல மாதம் கடக்க போலீஸ் கிட்ட ஒரு பக்கம் பராண்டாவோட ஃபேமிலி சேர்ந்தவங்க தேட சொல்லி ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் எவ்வளவோ தேடியும் அவரை பற்றி சின்ன குழு கூட கண்டுபிடிக்க முடியலை. மெரினோ மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு பராண்டாவோட ஃபேமிலியில் பலமுறை சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணக்கூட எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்க நிலையில தான் மெரினோட நெய்பர் மேரிகிட்ட இருந்து செப்டம்பர் மாதம் அந்த ஃபோன் கால் வந்திருக்கு. இப்போ மேரிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க போலீஸ். மேரி வீட்டிலிருந்து கிடைச்ச மனித தலையோட பட்களை வச்சு செக் பண்ணும்போது அந்த தலை பராண்டாவோட தான் நிரூபணம் ஆகிருக்கு. உடனடியாக மெரினோவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போத்தான் நடந்த உண்மைகள் எல்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா 2018 பராண்டாவும் மெரினாவும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சில மாதங்கள் போனதோட பராண்டா கிட்ட அடிக்கடி பணம் வாங்குற பழக்கத்தை வச்சுட்டு இருந்திருக்காங்க மெரினோ. அவரும் பணம் கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. பட் போக போக பணம் கேட்கறது அதிகமாகவும் பராண்டாவுக்கு கோபமும் வந்திருக்கு. இதனால பணம் கேட்கும் போதெல்லாம் சண்டையும் வந்திருக்கு. ஒரு நாள் மெரினோ வழக்கம் போல பராண்டா கிட்ட பணம் கேட்கும்போது 2 பேருக்கும் மேற்பட்ட சண்டையில மெரினோ பராண்டாவை அடிச்சு கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட பராண்டாவோட உடலை துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில பராண்டா தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு மேலே அவரோட ஃபேமிலிக்கு கால் பண்ணாமல் போனால் சந்தேகப்படுவாங்கன்னு மெரினோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுவே தொடர்ந்தா போலீஸுக்கும் போவாங்கன்னு தெரியும். அவங்க எதிர்பார்த்தது போல தான் நடந்திருக்கு. அடுத்து போலீஸ் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ண முதல்ல மெரினோ பராண்டாவோட உடலை வேகமாக டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக தலை மட்டும் எஞ்சி இருந்த நிலையில் அந்த தலையை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னா அந்த தலையை நல்லா வேக வச்சு பல லேயர் டின் ஃபாயிலில் சுற்றி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி பக்கத்து வீட்டில் இருக்க தன்னோட நண்பி மேரிகிட்ட இதில் செக்ஸ் டாய்ஸ் இருக்குன்னு கொடுத்துடலாம். செக்ஸ் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்க வாய்ப்பே இல்லை. ஸோ பிரச்சனை எல்லாம் தெரிஞ்ச பிறகு அதை பற்றி யோசிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க மெரினோ. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மேரியும் அதை வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு இடையில பராண்டாவோட அக்கௌண்ட்ல இருந்து மாதம் பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்காங்க மெரினோ. இதனால போலீஸும் ஒரு பக்கம் அவர் எங்கேயோ உயிரோடு தான் இருக்காருன்னு நினச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டில இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதனால அதை பற்றி மறந்து போயிட்டாங்களா இல்லை அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்களான்னு தெரியலை. பட் 5 மாதம் கிட்ட மெரினோ கொடுத்த அந்த பாக்ஸ் அங்கேயே தான் இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் அதில் இருந்து ஸ்மெல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க மெரினோ. அதுக்கப்புறம் போலீஸ் பராண்டாவோட உடல் பாகங்களை என்ன செஞ்சீங்கன்னு எவ்வளவும் கேட்டும் மெரினோ அதை பற்றி ஒரு வார்த்தையுமே சொல்லலை. இதுக்கப்புறம் மெரினோ செஞ்ச கொலை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு 15 வருட சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டது.
இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். நான் உங்கள் பிரவீன்.